எப்படி நீங்கள் இரட்டை கிரீட ராஜாக்களாக ஆக முடியும்? ஓம் சாந்தி. நாம் இப்பொழுது அனைவரும் தந்தையின் குழந்தைகள் சங்கம் யுகத்தில் இருக்கின்றோம். இப்பொழுது நாம் அனைவரும் இரட்டை கிரீடதாரிகளாக இருக்கின்றோம். அதாவது நாம் உலக நன்மை உலக சேவையின் கிரீடம் 1, இரண்டாவது நாம் நமது ஒளியின் தூய்மையின் கிரீடம். இந்த 2 கிரீடத்தை நாம் தரித்திருக்கும் காரணத்தினால் நாம் இரட்டை கிரீடதாரிகள் என்று சொல்லப்படுகின்றோம். ஆனால் ராஜாக்கள் அல்ல. சத்யுகத்தில் தான் ராஜாக்கள் இருப்பார்கள். மேலும் துவாபர யுகத்திலும் ராஜாக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சத்யுகத்திலோ இரட்டை கிரீட ராஜாக்கள் இருப்பார்கள். துவாபர யுகத்திலோ ஒரு கிரீட ராஜாக்கள் தான் இருப்பார்கள். ஆகையால் நாம் ராஜாக்கள் ஆக வேண்டும் என்றால் நாம் 2 வழியில் ஆக முடியும். ஒன்று, நாம் நல்ல முறையில் தான புண்ணியம் செய்தோம் என்றால் அடுத்த பிறவியில் நாம் ராஜாவாக ஆகின்றோம். அது ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. இன்னொரு மார்க்கம் என்னவென்றால், நாம் இந்த ஞானத்தின் மூலம் ராஜாக்களாக ராஜ்யத்தில் வந்து விடுகின்றோம். நாம் இந்த ஞானத்தை நல்ல முறையில் படித்து பிறருக்கும் கற்பித்து நாம் தூய்மையாக இருந்தோம் என்றால் பிறகு நாம் சத்யுகத்தின் ராஜாக்களாக ஆகி ராஜ்ய குடும்பத்தில் பிறந்து ராஜ்யம் செய்வோம். அங்கே இரட்டை கிரீட ராஜாக்கள் யார் என்றால், ஒன்று பொறுப்பின் கிரீடம், இன்னொன்று தூய்மையான தேவி தேவதைகளின் ஒளி கிரீடம். ஆகையால் நாம் தேவி தேவதைகள் என்று சொல்லப்படுகின்றோம். மேலும் ராஜ குடும்பத்தில் உள்ளவர்கள் ராஜ்யம் செய்வார்கள். அங்கே மகாராஜா மகாராணி ராஜ்யம் செய்வார். பிறகு துவாபர யுகத்தில் ஒரு கிரீடம் உள்ள ராஜாக்கள் இருப்பார்கள். அவர்களோ ஒரு கிரீடம், அதாவது ராஜ கிரீடம் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கின்றது. ஒளி கிரீடம் என்பது இல்லை. ஏனென்றால் சத்யுகத்தில் தான் ஒளி கிரீடம் இருக்கும். பிறகு கீழே இறங்கி விகாரத்தின் உலகமாக மாறின பிறகு ஒளி கிரீடம் என்பது இருக்காது. ஆகையால் தான் தந்தை சொல்கிறார், இப்போது 2 வழியில் நீங்கள் ராஜாக்களாக ஆக முடியும். ஒன்று தான புண்ணியம், இரண்டாவது ஞானம். ஆகையால் ஞானத்தை நீங்கள் இந்த நல்ல விதமாக படிக்க வேண்டும். இது எல்லையில்லாத ஞானமாக இருக்கின்றது. ஆகையினால் இதன் மூலம்தான் நாம் ராஜ்யத்தில் வருகின்றோம். ஆகையினால் இது மிகவும் சுலபமானது என்று தந்தை கூறுகின்றார். மேலும் எல்லையற்றதாகவும் இருக்கின்றது. ஆகையால் தான் நாம் இந்த நேரத்தை, சங்கமிகத்தின் நேரத்தை ஞானம் அதாவது படிப்பில் நாம் கவனம் செலுத்தி நாம் எதிர்காலத்து ராஜா ராணிகளாக ஆக வேண்டும். ஓம் சாந்தி.